தற்போது அதிமுகவை சேர்ந்த 80 வரை வழக்கறிஞர் சார். இந்த எழுச்சி உரை எப்படி இருந்தது? அவர் என்ன அஜெண்டா சொல்ல விரும்புகிறார் 2026? அதாவது தமிழ்நாட்டில் நீதி கட்சி தான் திராவிட இயக்கங்களுடைய ஆணிவேர். நீதி கட்சியுடைய நோக்கம் என்ன? நீதி கட்சியுடைய ஆரம்பிக்கப்பட்ட நோக்கமே சமுதாயத்தில் இருக்கிற ஒரு தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து சமுதாயத்தினருக்கும் சம உரிமை கிடைக்கணுங்கிறது தான் நீதி கட்சியை ஆரம்பித்தாங்க. அதை நடைமுறையில் செய்யலாம். அது அந்த வழியில் வந்தவங்க தான் திராவிட இயக்கம், திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட. அந்த நீதி கட்சியுடைய நோக்கத்தை நிறைவேற்றி சட்ட ரீதியாக நிறைவேற்றி காட்டியது அதிமுக. எந்த வகையிலன்னா 69% ஒரு இடஒதுக்கீடுக்கு சட்ட பாதுகாப்பு பெற்று தந்தது அதிமுக. அதற்காக தான் அவருக்கு சமூக நீதி காத்த வீராங்கனைன்னு. ஆக நீதி கட்சியுடைய நோக்கத்தை நிறைவேற்றி காட்டியது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். எனவே இப்போ சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு ஒரு கோரிக்கை இருக்கு. பீகார்லையும் கர்நாடகாவிலும் மாநில அரசை செய்து முடிச்சிருச்சு. 10 வருடத்திற்கு ஒரு முறை மக்கள் தொகை கணக்கெடுப்பை செய்ய வேண்டியது மத்திய அரசினுடைய சட்ட கடமை. அதுபோல சாதிவாரி கணக்கெடுப்பை மாநில அரசே செய்யலாம். ஏன்னா இடஒதுக்கீடுங்கிறது மாநில அரசு பட்டியலில் வருது. அப்படி இருக்கும்போது சாதிவாரி கணக்கெடுப்பை செய்ய வேண்டியது மாநில அரசு தான். ஆனால் வழக்கம் போல ஸ்டாலின் அது மத்திய அரசு செய்ய வேண்டியது அப்படின்னு நம்முடைய உரிமையை மத்திய அரசுக்கு தாரை வார்த்து கொடுக்க பார்க்கிறார். அதை கண்டித்து தீர்மானம் போட்டிருக்கு. இது வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானம். சரி, இப்போ புதிதாக நிறைய பேர் கட்சிக்கு வந்திருக்காங்க. இளைஞர்கள் விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. இளைஞர்கள் உங்கள் கட்சியிலிருந்து போகாமல் இருக்கிறதுக்கு எதுவும் இதில் முக்கியமாக பேசப்பட்டதா? சரி, இளைஞர்கள் இந்த சுற்றி இருக்க இப்போ நீங்கள் பாருங்கள், பின்னால் திரும்பி பாருங்கள், இளைஞர்கள் நிறைந்த இயக்கமாக தான் அதிமுக எப்போவுமே இருக்குது. எப்போவுமே ஒரு இயக்கம் தன்னை புதுப்பித்துக் கொள்ள இளைஞர்களுக்கு அதிக வாய்ப்புகளை கொடுக்கும். எனவேதான் இளம்பெண் பாசறை, இளைஞர்கள் மற்றும் இளம்பெண்கள் பாசறை பொறுப்பாளர்களை அதிகமாக நியமிக்க வேண்டும் என்பதை ஒரு கட்டளையாகவே நிர்வாகிகளுக்கு பொதுச் செயலாளர் அறிவித்திருக்கிறார். சி.வி. சண்முகம் பேசும்போது ஒரு முறை தோல்வி இருந்தால் இன்னொரு முறை வெற்றி கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து தொடர் தோல்வியாக இருக்கு. அது ஜனநாயக ரீதியாக ஒரு மாற்று கருத்தை பேசியிருக்கா சொல்லலாம். அதே தான் சொன்னாரு. பத்திரிகைகள் தான் வீணா அதிமுக தோத்துட்டு இருக்குன்னு ஒரு நெகட்டிவ் இமேஜை அதிமுக உண்டாக்க பார்க்கிறது. அதுவல்ல, எப்பொழுதும் அதிமுக ஒரு ஃபீனிக்ஸ் பறவை, விழுந்தால் எழும். ஒரு காட்டாறு போல ஒரு இயக்கம். அதிமுக ஒரு ஜீவ நதி. இப்போ நீர்வீழ்ச்சியில விழுந்துட்டு இருக்கு. நதியின் பாதையிலே நீர்வீழ்ச்சி வரும். நீர் விழுகிறதுனால அது பேர் நீர்வீழ்ச்சி. விழுந்து அது என்ன குளிக்கல உடனே போயிருதா? திருப்பி எழுந்து ஓடுகிறது. அதுபோல அதிமுக எழுந்து ஓடும், வெற்றி பெறும் என்பதுதான் வரல. குறிப்பாக வந்து கே.பி. முனுசாமி பேசும்போது பொருளுதவி நிறைய செய்யணும், பெரிய லெவலில் இருக்கவங்க சின்ன லெவலில் இருக்கவங்களுக்கு சொல்றாரு. அது ஒரு லேக் இருக்கா சார்? பொதுவாக பொதுக்குழுங்கிறது துதிபாடுகிற மண்டபமாக இது இல்லை. ஏன்னா அதிமுகங்கிறது கொள்கை தொண்டர்களின் கோட்டம். அது திமுக பஜனை மண்டபம். எனவே அவங்க தலைவரை புகழ்ந்துட்டு போயிடுவாங்க. நாங்கள் அப்படி இல்லை. எங்களுக்குள்ள கொடுக்கல் வாங்கல் இருக்கு. அதனால தொண்டர்களுக்கு செய்யணும். ஏற்கனவே வாய்ப்பு வசதி உள்ளவர்கள் ஏழை தொண்டர்களுக்கு செய்யுங்க, கட்சிக்காரங்களுக்கு செய்யுங்க, வெற்றி பெறுவதற்கு பணத்தை செலவழிப்பதற்கு உதவியா இருக்குன்னு சொன்னோம். இது கருத்து பரிமாற்றம். இதுதான் ஜனநாயகத்தினுடைய அடிப்படை பண்பு. அதை நாங்கள் செஞ்சு முடிச்சிருக்கோம். நாங்கள் பஜனை பாடி விட்டு செல்கிற பஜனை மட கோஷ்டி அல்ல. பல்வேறு விஷயங்கள் குறித்து விரிவாக நம்மிடம் பகிர்ந்திருக்கார் புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் முரளியுடன் ரமேஷ்.